ஹாய்ங்க. சிஎஸ் செலக்டர்ஸில் கிளாஸ் ஐடி செலக்டர்ஸ் தவிர இன்னும் 5 செலக்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ 100 டேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 8. ஸோ சிஎஸ் செலக்டர்ஸ் get into this video. First type in-user selector. ஸோ இந்த in-user selector எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ H1 டேக் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கண்டென்ட் in-user selectorன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி H2, H3, H4 நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன் என்னோட பாடியில். ஸோ நான் மொத்தமாக என்னோட பாடிக்கு சேர்த்து ஒரே ஒரு ஸ்டைல் மட்டும் பண்ணணும், குளோபலாக நான் செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் in-user selector யூஸ் பண்ணிக்கலாம். in-user selector எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார் அப்புறம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் என்னோட கலர் எப்படி இருக்கணும், என்னோட டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ கலர் ரெட். நான் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர் போகிறேன். இப்போ என்னோட பாடியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுக்குமே ரெட் கலர் அப்ளை இருக்குது. ஸோ இதுதான் in-user selector. ஸோ நெக்ஸ்ட்டு எலமெண்ட் செலக்டர். ஸோ எலமெண்ட் செலக்டர்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நான் எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ H2வில் வந்துட்டு எலமெண்ட் செலக்டர்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, H2வை மட்டும் செலக்ட் பண்ணி கலர் ப்ளூ அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, H2க்கு மட்டும் கலர் ப்ளூ வந்துட்டு எனக்கு செட் ஆயிருக்கு. இதுதான் எலமெண்ட் செலக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் செலக்டர். ஸோ இந்த குரூப் செலக்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து H2 அண்ட் பேராகிராஃப்னு 2 டேக் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் அந்த 2 டேக்குமே ஒரே ஸ்டைல் தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் அதை குரூப் செலக்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ H2 அண்ட் பேராகிராஃப்னு 2 டேக் இருக்குது. இப்போ நான் H2 பேராகிராஃப் ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒரே கலர் அப்ளை பண்ணணும். எல்லோ அப்படின்னு நான் ஒரே கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு H2 அண்ட் பேராகிராஃப் டேக்குக்கு ஒரே கலர் எல்லோ அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் குரூப் செலக்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாஸ் செலக்டர். இந்த கிளாஸ் செலக்டர் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு H3ன்னு ஒரு டேக் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கிளாஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல. ஸோ கிளாஸ் நேம் வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, டாட் கிளாஸ் நேம். இப்போ நான் கிளாஸ் நேம் தான் கிளாஸ்னு வச்சிருக்கேன். ஸோ கிளாஸ் ப்ராக்கெட்ஸில் கலர் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ எனக்கு அந்த ஒரு கிளாஸ் செலக்டர்ன்ற கண்டென்ட்டுக்கு எனக்கு எல்லோ கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி செலக்டர். ஸோ இந்த ஐடி செலக்டருக்கு ஐடி ஈக்குவல் டு மெயின் அப்படின்னா ஐடிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ஐடி செலக்டர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹேஷ் மெயின் கலர் வந்துட்டு ரெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர் போகிறேன். இப்போ எனக்கு ஐடி செலக்டருக்கு ரெட்னு செட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, கிளாஸுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறோம், ஐடிக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரே கிளாஸில் நிறைய நேம்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். லைக் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஒரே டேக்கில் நம்ம நிறைய கிளாஸ் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஐடியில் அப்படி கிடையாது. ஏதாச்சும் யூனிக்காக மட்டும் தான் சேல் பண்ண முடியும். நீங்கள் ஐடிக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சிங்கிள் நேமாக மட்டும்தான் இருக்கும், மல்டிபிள் நேம்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இதை எல்லாமே யூனிக்காக இருக்கிற ஸ்டைல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு சூடோ கிளாஸ் செலக்டர். ஸோ இப்போ நான் ஸ்டைல் பண்ணுறதுக்காக hover அப்படின்னு கொடுக்குறேன். ஹோவர் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட கர்சரை நான் என்னோட எலமெண்ட் டேக் மேலே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அது ஹோவர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ எனக்கு நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கலர் அப்ளை ஆகுதா. நான் எப்போல்லாம் ஹோவர் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் சூடோ கிளாஸ் செலக்டர். ஸோ உங்களுக்கு இந்த சிஎஸ் செலக்டர்ஸ் பற்றின டீட்டெயில் நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டே 8ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.